அல்லேலூயா. இன்னொரு ஜெபம் பண்ணுங்க. அடிமைக்காக ஜெபம் பண்ண மாதிரி சொல்லிக்கிறேன். யாராவது ஜெபம் பண்ணுங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வரைக்கும் வாசிக்கலாம். ஆமே. ஆபிரகாம் என்ன சொன்னார்? தேவன் நான் காமிக்கும் தேசத்துக்கு நீ போ, உன் தகப்பனையும் எல்லா சகோதரெல்லாம் விட்டு நீ புறப்பட்டு போ, நான் அங்கே உன்னை பெரிய ஜாதி, நான் இப்போ பேச வந்தது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வாதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நான் அதை தான் பேச வந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்துவம் முதல் கொடுக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்கள். ஆமே. மோசே இதை தான் பிடிச்சி தான் ஜெபித்தார். மோசே பாருங்க, எத்தனையோ தலைமுறை பிறகு வந்தவர், ஒரு தேவ மனிதன். அவர் சொல்லுகிறார், ஆபிரகாமுக்கு கொடுத்தீரே, ஈசாக்கு கொடுத்தீரே என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது அவருக்கு எல்லா காரியம் வாக்கி செய்து. ஏன்னா அவர் இஸ்ரவேல் ஜனத்தை பார்வையிடத்திலிருந்து கொண்டு வந்து அங்கிருந்து கொண்டு வந்து வெட்டாந்தரத்தை கடந்து வந்தார். எவ்வளோ பாதைகளை கடந்து வந்து ஒரு இடத்துல இஸ்ரவேல் ஜனம் தவறு செய்யும்போது அப்போ ஜெபிப்பார், ஆபிரகாமுக்கு கொடுத்தீரே, ஈசாக்கு கொடுத்தீரே என்று சொல்லி ஜெபிக்கும் போது நாம் ஏன் நம்ம கூட ஜெபிக்கக்கூடாது? நம்ம கூட ஆபத்து வரும்போது, நம்ம காரியத்தில் கூட ஏதோ தவறு செய்துட்டா கூட அந்த வரையும் நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறாரே. ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ஆபிரகாம் பிள்ளையாக நமக்கு கொடுக்கறது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமே. ஒருவேளை மோசே ஆபிரகாம் சந்நிதியாக வந்திருக்கலாம். நம்ம நினைக்கலாம், அவங்க ஆபிரகாம் சந்நிதியாக வந்தாங்க, நம்ம என்ன அப்படியா என்று நினைக்கலாம். அப்படி அல்ல, நம்மளும் ஆபிரகாம் சந்நிதியாக தான் வந்திருக்கிறோம். வேதத்தில் பாருங்கள், நம்ம எல்லோருக்கும் தெரியும், சகே என்ற ஒரு புறஜாதியாக ஒரு மனுஷன்தான். அவர் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இவனும் ஆபிரகாம் குமாரனாக இருக்கிறானே என்று சொல்கிறார். அவனும் பயங்கரமான ஒரு ஆள் தான். எல்லாருக்கும் இந்த வார்த்தை தெரியும், இருந்தாலும் நான் பேசுகிறேன். எல்லாம் தெரியும். சூத்திரம். அவர் பயங்கரமான காரியங்கள் செய்து கொண்டு இருக்கிறார். அந்த சூழ்நிலையில் கூட நான் ஒருவனிடத்தில் ஏதாயிலும் அநியாயமாக வாங்கினது உண்டானால் நான் எத்தனையாக திரும்பி செலுத்துகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. ரட்சிப்பு வந்தது. இவரும் ரட்சித்து இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாம் குமாரனாக இருக்கிறானே என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமே. அதே போல தான் நம்மளும் எவ்வளோ இடத்துல யாரும் பாவம் பண்ணாதவங்க கிடையாது. எல்லாருமே நம்ம ஒரு இடத்துல தவறி வீழ்ந்திருப்போம், ஒரு இடத்துல பேசியிருப்போம். நம்ம பிள்ளைங்கள் இடத்துலையும் மற்றவர்கள் இடத்துலையும் சொந்த பந்த இடத்துலையும் எத்தனையோ இடத்துல நம்ம பேசியிருப்போம். ஆனாலும் ஆண்டவர் இடத்துல கீழ்ப்படிஞ்சு நம்ம பணியும் போது நமக்கு ஆபிரகாம் குமாரனுடைய சந்நிதியாக நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறார். ஆமே. ஒரு கூனியை கூட பார்க்கலாம். அந்த கூனி ஆலயத்தில் இருந்த பொழுது பலவீனப்படுகிற ஆவியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அவளை பார்த்து கூட ஆண்டவர் சொல்கிறார், இவ்வளோ ஆபிரகாம் குமார்த்தியாக இருக்கிறாளே என்று கர்த்தர் சொல்கிறார். அதே போல தான் நம்ம கூட எதுவுமே நிம்மற முடியாமல் கஷ்டம் வரும்போது கூட நம்ம ஆண்டவர் இடத்துல போகும்போது நம்மளை நிம்மற செய்கிற தேவன் அவர். அதே போல் கஷ்டமாக இருக்கும்போது கூட நம்ம ஆண்டவர் இடத்துல எப்பவுமே ஆண்டவர் இடத்துல போய் அமர்ந்துடணும். மனுஷால் இடத்துல போகவே கூடாது. ஆண்டவர் இடத்துல மட்டும்தான் முதல் கேட்க வேண்டிய கேள்வி இதெல்லாம் சொல்கிறாரே. அது மட்டும் அல்ல,
பிசாசு பிடித்து இருந்த ஒரு மகளை கூட பார்த்து இவ்வளோ ஆபிரகாம் குமார்த்தியே இருக்கிறாளே. ஆமே, லேலுயா. ஆமே. கலகத்தில் கூட பார்க்கும்போது மரத்திலே தூக்கப்பட்ட அனைவரும் சபிக்கப்பட்டவர்கள். ஆனாலும் ஆண்டவர் அந்த சிலுவை மரத்திலே அவர் தாமே தொங்கி தாம் ஜீவனை விட்டபடியால் ஆபிரகாம் ஆசீர்வாதங்கள் நமக்கும் வரும்படி கர்த்தர் இப்படி சிலுவிலே சாபமானார். ஏன்னா அவர் சிலுவையில் தொங்கப்பட்ட நாளில் தான் நம்ம இதை நம்ம நல்லா இருக்கிறோம். ஏன்னா அது கட்டாயமாக அவர் பிதா சொன்னார், நீ சிலுவையில் தொங்கி தான் ஆகணும். ஏன்னா மனுஷராக நம்மளுக்கு சாபத்தை அவர் நீக்கி போகிறதுக்காக நம்முடைய சாபமானார் நமக்காக. ஆமே, அல்லேலூயா. ஆபிரகாம் ஆசீர்வாதங்கள் புறஜாதியாக நமக்கு வரும் என்று தான் வேதத்தில் பார்க்குறோம். ஆபிரகாம் ஆசீர்வாதங்கள் நமக்கு தான் கண்டிப்பாக வரும், வேறு யாருக்கும் நம்ம கொடுக்க மாட்டார். அவங்கள ரட்சிக்கும் போது ஞானஸ்நானம் எடுக்கும் போது அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருப்பார். ஆனால் நமக்கு அது தெரியாது. அந்த வாக்குத்தத்தை நமக்கு முன்கூட்டியே எல்லாவற்றையும் செய்திருப்பார். எல்லாமே நம்ம மறந்துடுவோம். ஆனால் ஆண்டவர் மறக்க மாட்டார். அது எல்லாவற்றையும் கர்த்தர் கடைசி வரைக்கும் அவர் வருகை நாள் வரைக்கும் நமக்கு நிறைவேற்றி தருவார். ஆமாம், அது இடையில் நம்ம எவ்வளோ கஷ்டங்கள் படுறோம், பாடுகள் படுறோம். ஆனாலும் அதனால நம்ம ஆண்டவரை நினைக்க மாட்டேன்றோம். இப்படி இருக்குதே ஆண்டவரே, இவ்வளோ நான் ஏன் இவ்வளோ பாடுபடுறேன். ஆண்டவர் கூட சொன்னார் தான், ஜீவன் விடும்போது ஏன் இப்படி எனக்குன்ட்டு ஜீவன் விட்டார். அதே போல தான் ஆண்டவரை எல்லாரும் விசுவாசிக்கும். யார் எல்லாம் விசுவாசிக்கிறோமோ அவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்து சந்நிதி தான், இயேசு கிறிஸ்து பிள்ளைங்கள் தான். இயேசு கிறிஸ்து யார்? ஆபிரகாம் பிள்ளை. நாம் ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது அவர் ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய பிள்ளைகளாக அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டோம். ஆமே, அவர் இரத்தத்தால் தான் நம்ம கழுவப்பட்டதுனால தான் ஆபிரகாம் பிள்ளைகளாக நம்மளும் இருக்கிறோன்றார் ஆண்டவர். ஆமே, சிலுவிலே மரத்திலே இருந்து விழுந்தப்பட்ட அந்த இரத்தத்தினால் கழுவப்பட்ட பொழுது நாம் ஒருவர் ஆபிரகாம் குமார்த்திகளாகவும் குமாரங்களாகவும் நாம் இருக்கிறோம். ஆமே, அவர் சிலுவை ரத்த சிந்தனை வாசி தான் நம்ம இன்னைக்கு நிற்கிறோம். இங்கே நிற்கிற காரணமே அவரால் தான். அவர் ஒரே குமாரனா நமக்காக வந்தார், பூமியில் அடிபட்டார். அவருக்கு தேவையா? இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவர் பட்ட பாடு நம்ம கடுகளவு கூட கிடையாது. ஆனாலும் நம்ம படுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. வீட்டில் இப்படி இருக்கேன்னு நம்ம ஐயா கூட சொன்னார், நம்ம வீட்டை குறித்து கவலைப்படாமல் தேசத்தை குறித்திக்காருங்க, எழுப்புறதை குறித்து சொல்லுங்கன்ட்டு ஐயா சொன்ன மாதிரி நம்மளும் எழுப்பத்தை குறித்து நம்ம ஜெபிப்போம். அப்போது நம்ம இந்துக்க சொல்லுவாங்க, பிற பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானே வளரும்னு சொல்லுவாங்க. அதே போல் நம்ம தேசத்துக்காக ஜெபிப்போம், நம்ம வீட்டை காப்பார். இது ஒரே ஒரு வாக்குத்தத்தத்தை தான் பிடித்து ஜெபிக்கும். ஆமே, ஆபிரகாம் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தம் பாருங்கள். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஆமே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அவர் நம்மளை பெரிய ஜாதியாக்கி நம்மளை ஆசீர்வாதிக்கும் போது நம்ம அவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் நீ நான் காமிக்கிற தேசத்துக்கு நீ போன்னு சொன்னதுனால தான் அவர் கர்த்தர் ஆசீர்வாதித்து பெரிய ஜாதியாக்கினார். நம்மளும் அப்படியே இருப்போம். ஆமே. ரெண்டாவது, உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்கிறார். இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை ஒரு வேளை வெக்கத்தை அனுபவிக்கிற போல இருக்கலாம். கைவிடப்பட்டு எல்லாராலும் தூசிக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு குடும்பத்தில் வேலையை ஸ்தலத்திலையும் எல்லா இடத்திலும் ஒரு வேளை வெக்கத்துக்குரியர்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம் நிந்தையை கண்ணோக்கி பார்க்குற தேவன். மனுஷர் யாருமே நம்மளை பார்க்க மாட்டாங்க. நம்ம தேவன் தான் நம்மளை கண்ணோக்கி பார்க்குறவன். நம்ம அந்த காலத்தில் அழுவுறது யாருக்குன்னா தெரியுமா? நம்ம இருதயத்தில் நம்ம வெளியே ஒன்று தான் சொல்லுவோம், ஆனால் இருதயத்துக்குள்ளே பல விஷயங்கள் இருக்கும். நல்லதும் செய்திருப்போம், கெட்டதும் செய்திருப்போம், எல்லாமே நம்ம இருதயத்துக்குள்ளே இருக்கும். அதை ஆண்டவர்னாரு, நீங்களும் முகத்தை பார்க்குறீங்க, நாங்களும் இருதயத்தை பார்க்குறேன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? இன்றைக்கு ஒருவேளை உங்கள் பெயரை கேட்டால் இவர்களா என்று சொல்லிவிட்டு போவார்கள். ஏன்னா நம்மக்கிட்ட பணம் இருந்தால் தான் நல்லா வாழ்ந்தா கெட்டு போயிட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா? நல்லா வாழும் போது தான் எல்லாருமே கிட்ட வருவாங்க. இவகிட்ட பணம் இல்லைன்னும் போது இவகிட்ட ஏன் இருக்கணும்? கெட்ட குமாரை நம்ம பார்க்கலையா? அவர் அப்பா பிரிஞ்சு போனார், போயிட்டு எல்லாவற்றையும் செலவழிச்சிட்டு அப்போ அந்த ஃப்ரெண்டுங்களாம் என்ன பண்ணாங்க? அவரை விட்டு போயிட்ட பிறகு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு தகப்பன் வீட்டுக்கு போனால் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு வேலைக்காருக்கெல்லாம் சாப்பாடு அழுக்கிறாங்களே, நமக்கு கொடுக்க மாட்டாரான்னு தானே திரும்பி வராரு. அதே போல் நம்ம கூட இதை பற்றி கவலைப்படக்கூடாது. வருகிற நாட்களிலே இவர்களா என்று சொல்கிற அளவுக்கு கர்த்தர் நம்ம பெயரை பெருமைப்படுத்துவார். ஆமே, நம்ம ஆண்டவர் நம்மளை உயர்த்துக்கிற தேவன். எவர் தாழ்த்து படிக்கிறோமோ அவர்கள் உயர்த்தப்படுவார். பெருமைக்கு எதிர்த்து நிற்கிற தேவன். நம்ம தாழ்ந்து இருக்கும்போது மேன்மைக்கு முன்பாக தாழ்மை என்று சொன்னது போல் நம்ம தாழ்ந்து இருக்கும்போது நம்ம பெயரை
பெருமைப்படுத்துவார், வல்லவராக இருக்கிறாராம். அது கூட சும்மா கூட இல்லை, வல்லவராக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. பயப்படாதேன்னு சொல்கிறார். உங்கள் பிள்ளைகள் நிமித்தம் உங்களே பெருமைப்படுத்துவார். ஆமாம், நம்ம பிள்ளைங்க நிமித்தம் நம்ம பிள்ளைங்க படித்து வெளினா எங்கள் வீட்டில் கூட எடுத்துக்கோங்க, எல்லாம் எங்களை ஒரு அனவசியம்னு நினச்சாங்க. எங்கள் மச்சனை பொண்டாட்டி கூட ஏதோ ஒரு வீக்கெண்ட் ஏதோ நடத்தினிருந்தா, அப்போ அவள் என்ன சொன்னால், அக்கா உங்களால் கட்ட முடியாது, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு என்னை ஒரு மாதிரி அனவசியமாக இது பண்ணான். எனக்கு அந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் சேப்போ அப்படின்னு நான் விட்டுட்டேன். அப்புறம் எங்கள் பையன் வெளிநாட்டுக்கு போன பிறகு எங்கள் பசங்க வெளிநாட்டுக்கு அப்போ இப்போ தேடி தேடி நம்மளை வராங்க, செய்கிறாங்க, பண்ணுறாங்க. அப்போ அதுதான் ஆண்டவர் அந்த வசனத்தெல்லாம் முன்கூட்டியே நமக்கு வச்சிருப்பார் போல தெரியுது, இப்படியெல்லாம் வரும்னுட்டு. அதுதான் இவர்களா என்று திருப்பி நம்ம கூட வருவாங்க. நம்ம பிள்ளைகள் நிமித்தம் நம்ம பெயரை பெருமைப்படுத்துவார். ஆமே, எல்லா நம்ம நிமித்தமாக நம்ம பிள்ளைகளே பெயரை பெருமைப்படுத்த. ஏன்னா நம்ம தாய் தகப்பன் இல்லாமல் பிள்ளைகள் வரல, நம்ம தலைமுறையாக தான் அது வந்துக்கிட்டு தான் இருக்குதுன்னு சொல்கிறாரு ஆண்டவர். உன்னை நம்மளோட நின்றுதா இல்லை நம்ம தாய் தகப்பனோடு நின்றுச்சா? இல்லையே, எல்லாம் அப்படியே தலைமுறையாக தான் வந்துட்டு இருக்குது இல்லையா? அதே போல் தான் நம்மளும் எதுக்குமே கவலைப்படக்கூடாது. எல்லா விதத்திலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்பட கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்ம பெயரை பெருமைப்படுத்த போகிறார். நம்ம தலையை நிமிர செய்வார். ஆமே, அல்லேலூயா. ஆமாம், எல்லார் இடத்துலையும் நம்ம பெயரை பெருமைப்படுத்துவார். எந்தெந்த இடத்துல நம்ம தலை குனிஞ்சோமோ, எந்தெந்த இடத்துல இதை காரியம் இப்படி ஆச்சுன்னு அவங்க நினைக்கலாம், நான் ஏமாத்திட்டேன் செய்யலான்ட்டு. ஆனால் நம்ம எந்த இடத்துல தலை குனிஞ்சோமோ அந்த இடத்துல கண்டிப்பாக நிச்சயமாக நம்மளை தலை நிமிர செய்வார். மே இல்லையா? அதனால் நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க. வீட்டில் கூட நமக்கு பிரச்சனையாக இருக்குது, இதுவாக இருக்குதுன்ட்டு நான் என்னை குறித்து கூட நான் சொல்லிக்கலாம். இது எல்லாம் எனக்கு தான் நினைக்கிறேன். இந்த வார்த்தைகள் ஆண்டவர் கொடுக்கும்போது எனக்குன்னு தான் நினச்சிக்கிட்டேன். இருந்தாலும் நான் உங்களுக்கும் சொல்கிறேன், நான் பட்ட பாடுமே நீங்கள் இது பண்ணக்கூடாதுன்னு தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆமே, அல்லேலூயா. இன்னும் ஒரு வாக்குத்தத்தம் கூட ஆபிரகாம் எப்படி இன்னும் ஒரு வாக்குத்தத்தம் கூட ஆபிரகாம் வாக்குத்தத்தம் எப்படி மோசே ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் பிடித்து ஜெபித்த பொழுது அதே வாக்குத்தத்தம் ஆண்டவர் நிறைவேற்றி கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களை சுதந்தரிக்கும்படி செய்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் பெயரை பெருமைப்படுத்தினாரே. ஆமே, அதே போல தான் மோசேக்கு ஆபிரகாம் வாக்குத்தத்தம் கொடுத்து கொண்டு போய் கானான் தேசத்தை எத்துமே இஸ்ரவேல் ஜனத்தை சேர்க்கிறார். ஆனால் அவர் ஒரு இடத்துல பார்த்து பேசுன்றதுல அடிச்சிட்டார். அதனால் அவர் போக முடிஞ்சுதா? அதே போல் தான் நம்ம கூட எதனா ஒரு காரியத்தில் தவறி விழுந்திருப்போம். அதை ஆண்டவர் அதை வச்சுட்டு நம்மளை தண்டிக்கிற தேவன் அவர் அல்ல. அந்த காலத்தில் இருந்தது, ஒரு தப்பு பண்ணால் உங்களை சக்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆடு கொண்டு வாங்க, இதை பலி கொடுங்க, அதை பலி கொடுங்க, இல்லை சக்திக்கெல்லாம் ஒரு புறா குஞ்சியாவது வைத்து பண்ணுங்கன்னு சொல்லிடுது. அதேமாரி நம்ம இப்போ நமக்காகவே சிலுவையில் பாடுபட்டார், நமக்காக சிலுவையில் அனுபவிச்சுன்னா நம்ம என்ன அந்த இதுவே நமக்கு கிடையாது. அதே போல் 2வது வசனம் வாசிப்போம். மறுபடியும் 2வது வசனம். சரி, அவர் பேரை பெருமைப்படுத்தவே நாமே. அதே போல தான் இன்றைக்கும் நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். நம்முடைய வாழ்விலையும் நாம் ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை நம் எல்லோரையும் தேடி வரும். நம்ம எல்லோரும் தேடி கண்டிப்பாக வரும். ஏன்னா அவருடைய காரியத்தை நம்ம செய்கிறோம். அவர் என் உண்மை உத்தமன ஊழியக்காரனே, அநேகத்தில் நான் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் ஒரு ஆசீர்வாதிப்பேன்னு சொல்கிற மாதிரி நம்மளை தேடி ஆசீர்வாதம் வரும். மறுபடியும் அதை வாசிச்சிங்க. இல்லை சிஸ்டர், லிஸ்ட் அது 2வது வசனம் மட்டும்தான் வாசிக்க சொல்லுங்க. ஆமே, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்பது ஒரு பெரிய ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இது என்பது நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நாம் ஆசீர்வாதமாய் இருந்தால் தானே மற்றவர்களை ஆசீர்வாதிக்க முடியும். எங்கிட்டே ஒன்றுமே இல்லை, நான் எப்படி அடுத்தவங்கிட்ட ஆசீர்வாதமாக நான் சொல்ல முடியாது தானே. அதே போல் நம்ம சந்தோஷமாக இருந்தால் தானே மற்றவங்களை சந்தோஷமாக இருங்கன்னு சொல்ல முடியும். நம்ம போய் கூட சொல்லலாம், நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு. நமக்குள்ளே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. அப்புறம் எப்படி மற்றவங்களே சொல்லும் போது இப்படி இருக்கும்? அதனால் நம்ம சந்தோஷமாக இருக்கு. எப்போ என்ன நொறுக்கப்பட்டாலும், எப்பக்கம் நொறுக்கப்பட்டாலும் கலங்கி போகாமல் சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்ல முடியும்.
நமக்குள் தைரியமாக இருந்தால் தானே மற்றவர்கள் தைரியமாக இருக்க சொல்ல முடியும். தைரியமாக போப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். நமக்குள்ளே அந்த தைரியம் ஃபஸ்ட்டு இருக்கணும். நமக்குள்ளே அந்த தைரியம் ஃபஸ்ட்டு ஐயா எப்போ பாரு நான் அதுக்கு முன்னாடி எனக்கு பெரிய இருக்கும்போது அவர் ஜெபிக்கும் எனக்கு அது அந்த வார்த்தைகள் கேட்கும்போது கொஞ்சம் தைரியம் இல்லாததாக இருந்தது. ஆனால் நம்ம ஐயா வந்த பிறகு அவர் சொல்ல சொல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தைகள் கேட்கும்போது ஒவ்வொரு வார்த்தை கேட்கும்போது எனக்கு உண்மையிலே தைரியம் வந்தது. நான் ஏற்கனவே ஐயா கிட்ட கூட சொல்லியிருக்கிறேன். இப்போ அந்த எவ்வளோ எனக்கு இப்போ நான் மாற்றமாக இருக்கிறேன், எவ்வளோ தைரியமாக இருக்குது, எதுவாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கிறேன். நடக்கட்டும் போ அப்படின்னு. ஆனால் கவலைப்படுவேன், அழுவேன், ஜெபிப்பேன். ஆனால் அதை இது பண்ணிக்க மாட்டேன், அதை தூக்கி போட்டுருவேன். அதுமாதிரி நம்ம தைரியமாக இருந்தால் தான் மற்றவங்களே சொல்லி முடியும். நம்ம ஆசீர்வாதம் இருக்கிற நம்ம ஆசீர்வாதம் இருக்கிற மற்றும் அல்ல, மற்றவர்களும் ஆசீர்வாதிக்க வேண்டும். நம்மக்கிட்ட பொருள் இருந்துக்கிட்டு யாராவது வந்து கேட்கும் போது இல்லை நான் ஜெபிச்சுக்கிறேம்மா, ரொம்ப கஷ்டத்தில் வருவாங்க. அப்போ நான் என்ன நம்ம சொல்ல முடியும்? நம்ம ஜெபிக்கிறோமா என்ன போமான்னு சொல்லக்கூடாது. நம்மக்கிட்ட என்ன ஆசீர்வாதம் இருக்குதோ அந்த ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு பகிர்ந்தளிக்கணும். இப்போ எங்கள் ஃப்ரெண்டு கூட ஒரு 2 நாளைக்கு முன்ன வந்தாங்க. அவங்க குடும்பத்தில் ஒரு கஷ்டன்ட்டு வந்தாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? ஏசாயா 58 சொல்லியிருக்கிறார், துரத்தொண்டங்களே சேர்த்துக்கொள்ளுன்ட்டு சொல்லியிருக்கிறார் இல்லையா? அதே போல் அவங்க கஷ்டன்ட்டு வந்தாங்க. நான் மரித்து போயிருப்பேன், உன் ஞாபகம் வந்துச்சு, சரி இங்கேயாவது வரலான்ட்டு நான் வந்து இருந்தேன்னு சொன்னாங்க. அப்போ அவங்க வந்து நம்ம வந்து நீ வேணாம், என்னால் முடியாது, நீ போ, எனக்கு பயமாக இருக்குது, உங்கள் பிள்ளைங்க வந்தாங்கன்னா என்ன கஷ்டப்படுத்திடுவாங்க, என்னை இது பண்ணிடுவாங்க, நீ ஏன் சேர்த்தேன்னு சொல்லுவாங்கன்னு நான் சொல்லி அனுப்ப முடியுமா? அவங்கள அனுப்பிட்டா அந்த ஜீவனுக்கு உத்தரவு யார்? நான் கிறிஸ்துவ. ஆனால் இந்தில் இருந்தேன்னா அப்படி சொல்லியிருக்கலான்னு தோணுது எனக்கு. ஆனால் நான் யாருடைய பிள்ளை? ஏசப்பா பிள்ளை. அதனால அவங்கள என்ன சொன்ன, 2 நாள் இருங்க, நீ 1 மாதம் கூட இருங்க, ஆனால் சமாதானத்தோடு போங்க. இன்றைக்கி பிள்ளைங்க பேசுகிறாங்க, அது பேசுவாங்க, நாளைக்கு அவங்க பிள்ளைங்க உங்ககிட்ட இல்லாமல் யார்கிட்ட போகிறாங்க, நீங்கள் வளர்த்த பிள்ளைங்க தானே, அப்படியே அவங்கள சொல்லி